Hi, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ 5th டைப் அந்த டைம் அண்ட் வர்க்ல ஒரு 4th டைப் 4 டைப் பார்த்திருக்கோம். இப்போ 5வது டைப் வந்திருக்கும். ஓகேவா? அதாவது சம் நம்பர் 10 10வது சம். ஒரு 75 சம் பார்க்க போறோம். அதுல 10வது சம் வந்திருக்கும். ஓகேவா? இது பாத்தீங்கன்னா எல்லாமே பார்த்திருக்கோம். ரெண்டு பேர் செஞ்சது 3 பேர் ஒர்க் பண்ணது பார்த்தாச்சு. இப்போ ஜோடியா ஒர்க் பண்றாங்க. ஏபி ரெண்டு பேரும் ஜோடியா 12 டேஸ்ல வேலையை முடிக்கிறாங்க. பிசி ரெண்டு பேரும் 15 டேஸ்ல வேலையை முடிக்கிறாங்க. ஏசி ரெண்டு பேரும் 20 டேஸ்ல வேலையை முடிக்கிறாங்க. அவ்வளவுதான். அப்படி இருக்கும் பொழுது ஏ மட்டும் தனியே அந்த வேலையை எப்ப முடிப்பாங்க சாம். எப்படியாப்பட்ட கொஸ்டினா இருந்தாலும் சரி, நம்மளுடைய ஒர்க்கு ஒரு 3 நம்பர் இருந்தாலும் சரி, 2 நம்பர் இருந்தாலும் சரி, நம்ம எல்சிஎம் எடுத்துக்கணும். இந்த பாருங்க, அப்ப ஃபர்ஸ்ட் 12 இருக்கு, அடுத்து ஒரு 15 இருக்கு, அடுத்து ஒரு 20 இருக்கு. அப்ப எல்சிஎம் எடுத்தாச்சு. எல்சிஎம் எடுக்கலாமா? இது பார்த்தாலே தெரியுது 60 60 தான் எல்சிஎம். ஓகேவா? இப்போ 2 போட்டு பாருங்க. 6 15 அப்படியே இருக்கும். 10 திருப்பி 2 போட்டா 3 15 5 வரும். 3 போட்டீங்கன்னா 1 5 3 5 வரும். திருப்பி 5 போடணும். ஓகேவா? 2 2 4 4 3 12 12 5 60. அப்ப எல்சிஎம் 60 கிடைச்சிருச்சு. அவ்வளவுதான். நம்ம எல்சிஎம் என்ன கிடைக்குதோ, அதாவது எல்சிஎம் வச்சு தான் எல்லா கணக்கையும் முடிக்க போறோம். இப்படிதான் இதுக்கு முன்னாடி எல்லா கணக்கும் போட்டாச்சு. அப்ப எல்சிஎம் வச்சு தான் கிளான். அப்ப கொஸ்டின் எடுத்து பாருங்க. அப்ப பாத்தீங்கன்னா அதாவது ஏ பிளஸ் பி ரெண்டு பேரும் சேர்த்து 12 கொடுத்துருக்காங்க. பி பிளஸ் சி ரெண்டு பேரும் சேர்த்து 15 கொடுத்துருக்காங்க. ஏ பிளஸ் சி ரெண்டும் சேர்ந்து 20 கொடுத்துருக்காங்க. இது கொஸ்டின்ல கொடுக்கப்பட்டது. ஓகேவா? எல்சிஎம் எடுத்த நம்பர் என்னவோ அதால கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணுங்க. 5 கிடைக்கும். 60 இங்க அடிச்சிங்கன்னா 4 கிடைக்கும். 60 இதுல அடிச்சிங்கன்னா 3 கிடைக்கும். அதாவது எல்சிஎம் நம்பர் தான் செய்ய வேண்டிய மொத்த வேலை. அவ்வளவுதான். இப்ப பாத்தீங்கன்னா 60 பார்ட் செஞ்சு முடிக்கணும். ஏபி ரெண்டு பேரும் சேர்ந்து 5 பார்ட் முடிக்கிறாங்க. 1 டே. இதெல்லாமே 1 டேக்கு. பிசி இதுக்கு முன்னாடி எல்லா வீடியோ 4 வீடியோ இருக்கும். அதை பார்த்தீங்கனாலே இது ரொம்ப ஷார்ட்டா முடிஞ்சிடும். ஓகேவா? இப்ப பாருங்க, 3 மொத்தமா எடுத்துக்கலாமா? மொத்தமா எடுத்துக்க போறேன். அப்ப 3 பேரும் சேர்ந்து 1 டேல எவ்வளவு பார்ட் முடிக்கிறாங்கன்னா எவ்வளோ 8 12 பார்ட் முடிக்கிறாங்க. 3 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு. ஒன்னே ஒன்று சேஞ்ச் தான். என்னன்னா இந்த சைட்ல பாருங்க, ஏ தனியா பி தனியா சி தனியா இல்ல. இந்த சீஸ் ஃபுல்லா பாத்தீங்கன்னா 2A இருக்கும், 2B இருக்கு, 2C இருக்கு. ஓகேவா? எல்லாமே 2 டபுள் டைம் இருக்கும். அப்ப எடுத்து அப்ப 2 காமனா வெளியே எடுத்துட்டா a பிளஸ் பி பிளஸ் சி இருக்கும். அதாவது 2 வந்து 2 டைம்ஸ் இருக்கு. எல்லாமே ஈக்குவல் டு 12. 2 டைம்ஸ் தான் ஈக்குவல் 12 இருக்கும். ஓகேவா? இப்போ 12 கீழே வந்தா டிவைட் ஆயிடும். ஓகேவா? இந்த 2வையும், அதாவது நார்மலா ஏபிசி கிடையாது. இது எல்லாம் 2 முறை இருக்கிறதால 2 டைம்ஸ் ஆஃப் a பிளஸ் பி பிளஸ் சி தான் 12. நமக்கு 3 பேரோட தனித்தனியாக தான் கண்டுபிடிக்கணும். அப்ப கேன்சல் பண்ணீங்கன்னா அப்ப a பிளஸ் பி பிளஸ் சி மட்டும் பாத்தீங்கன்னா 6 கிடைக்கும். அதாவது 3 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்றது வந்து 6 கிடைக்கும். ஓகேங்களா? கரெக்டா பாருங்க. புரியுதா பாருங்க. அதாவது 2 ஏன் கேன்சல் ஆகுதுன்னு தெரியுதா பாருங்க. எல்லாமே 2A இருக்கும், 2B இருக்கும், 2C இருக்கும். அதனால இந்த 2 வந்து இதுல கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப 3 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 6 பார்ட் முடிக்கிறாங்க. இதாவது அர்த்தமே 6 பார்ட் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஓகேவா? எல்லாமே டபுள் 2 இருக்கிறது. நம்ம 2 இங்க கேன்சல் ஆயிடும். எப்ப இந்த ஜோடியா வர கணக்கு எல்லாமே இந்த 2 ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணணும். அப்பதான் கணக்கு கரெக்டா வரும். அப்ப என்ன அர்த்தம்னா 3 பேரும் சேர்ந்து 6 பார்ட் முடிக்கிறாங்களா? இப்ப கவனிங்க, நமக்கு ஏ மட்டும் தானே கொஸ்டின்ல கேட்கறாங்க. அப்ப பாருங்க, பிசி மேல பாருங்க, பிசி ரெண்டு பேரும் சேர்ந்து இதை பாருங்க, பிசி ரெண்டு பேரும் சேர்ந்து 4 பார்ட் முடிக்கிறாங்கல்ல. அப்ப பிசியோட மதிப்பு 4. இந்த 4 இங்க போட்டா வேலை முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான். அப்ப a பிளஸ் 4 ஈக்குவல் டு 6. அப்படி இதுல அப்ளை பண்ணி போறோம். 4 அங்க போனா என்ன ஆகும்? மைனஸ் ஆகுமா? அப்ப 6ல 4 போயிடுச்சுன்னா இந்த 4 அங்க தள்ளினீங்கன்னா -4 ஆகும். 6ல 4 பேசினா 2. அப்ப therefore a என்ன கிடைக்குது? 2 கிடைக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்னா ஏ வந்து ஒரு நாளைக்கு 2 பார்ட் முடிப்பாரு. அப்ப எல்சிஎம் என்ன? 60யா? இந்த 60யால இந்த 2 அடிச்சிங்கன்னா 30 டேஸ். ஓகேவா? இதுதான் ஆன்சர். அப்ப 30 நாள்ல முடிப்பாரு. புரியுதா பாருங்க. ஏ வந்து இங்க 2 கிடைக்கும். 2 ஆன்சர் கிடையாது. இந்த அப்ப ஒரு நாளைக்கு 2 பார்ட் தான் முடிப்பாரு. மொத்தம் 60 பார்ட். ஒரு நாளைக்கு 2 பார்ட்னா அப்ப 30 நாள் ஒர்க் பண்ணதான் 60 பார்ட் அவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு. அப்ப ஏ மட்டும் தனியா வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் 30 நாட்கள். எல்சிஎம் எடுக்க போறீங்க, இந்த நம்பர் வச்சுக்க போறீங்க, கேன்சல் பண்ண போறீங்க. இந்த ஜோடியா வர கணக்குல இந்த 2 மட்டும் இங்க கேன்சல் பண்ணியே ஆகணும். இது நீங்க பண்ணலனா கணக்கு தப்பா தான். ஓகேவா? அப்ப இது 10வது சம் பார்த்திருக்கோம். 5th டைப். இதே மாடல்ல இன்னொரு சம், அதே 5th டைப்ல. ஓகேவா? இது செகண்ட் கொஸ்டின். அதாவது நம்ம மொத்தமா பார்க்கறதுல 11வது சம் பார்க்கணும். ஓகே, மொத்தம் 75 சம் இருக்கும். அப்ப பார்க்கலாம். என்ன விஷயம்னா அதே மாடல் தான். ஏபி ரெண்டு பேரும் சேர்ந்து 70 டேஸ்ல ஒர்க் முடிப்பாங்க. பிசி ரெண்டு பேரும் 120 டேஸ், ஏசி ரெண்டு பேரும் 90 நாட்கள்ல வேலையை முடிக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது ஏ மட்டும் கேட்கலாம், பி மட்டும் கேட்கலாம், சி மட்டும் கேட்கலாம். தனியாக எப்ப முடிப்பாங்க எப்படி வேணா கேட்கலாம். பட் இந்த மாடல் இதே மாடல் தான். அப்ப என்ன சம்மா இருந்தாலும் கொடுத்துருக்கிற நம்பருக்கு நம்ம ஃபாஸ்டா என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். இந்த 3 நம்பருக்கும் எல்சிஎம் ஃபர்ஸ்ட் 2 போடுங்க, பொறுமையா போட்டு கண்டுபிடிங்க. மொத்தமா எல்சிஎம் 360 வரும். இந்த சம்முக்கு 360 வரும். ஓகேவா? இப்ப எடுத்து எழுதுங்க. a பிளஸ் பி
ஜோடி ஜோடி தானே ஒர்க் பண்ணுறாங்க எல்லாமே 72. பிசி 2 பேர் சேர்ந்து 120. அடுத்து ஏசி 2 பேர் சேர்ந்து 90 நாட்கள். அவ்வளோதான். நம்மளுடைய ஒரே மாடல் தான். எல்சிஎம் எந்த நம்பர் கிடைக்குதோ அந்த நம்பரால் கேன்சல் பண்ணலாமா? இது ஃபர்ஸ்ட் நீங்கள் கேன்சல் பண்ண போறீங்க. கேன்சல் பண்ணி எடுத்து எழுதிக்கிங்க. எடுத்து இங்கே ஒரு நம்பர் வரும், இங்கே ஒரு நம்பர் வரும், இங்கே ஓகேவா? அவ்வளோதான். மூணுத்தையும் ஆட் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஆனால் இங்கே வரும்போது என்ன ஆகும்? இங்கே எல்லாமே 2 முறை இருக்கு பாருங்க. எல்லாமே 2 முறை இருக்கும். அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் A + B + C. ஓகேவா? உங்களுக்கு மொத்த ஆன்சர் வரும். இந்த 2ஐயும் இந்த ஆன்சர் நீங்கள் கேன்சல் பண்ண போறீங்க. ஓகேவா? கேன்சல் பண்ணிட்டு 3 மதிப்பு கிடைச்சிரும். அப்போ A + B + C மதிப்பு கிடைச்சிரும். ஓகேவா? ஏ தானே கேட்குறாங்க. அப்போ B + C ஒரு வேல்யூ கிடைக்கும். அப்படியே போட்டு மைனஸ் பண்ணி ஆன்சர் கிடைக்கும். கேன்சல் பண்ண போறீங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடி சம் 10வது சம் போட்டிருப்போம் பாருங்க. அதே மாடல் தான். நீங்க 11 கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ 6வது டைப் போலாம் நம்ம. ஓகேவா? 6வது டைப்ல வந்து என்னன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.